ஸ்டார் தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கலகுடாத்தே ஞானசார தேரருக்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் 9 மாத சிறை தண்டனையை விதித்துள்ளது. உலக சந்தையில் இலங்கையின் பங்கை புத்தாக்க வேலை திட்டத்தின் ஊடாக அடைய முடியும் என்றும், புதிய மாதிரிகள் மூலம் புதிய சந்தை வாய்ப்புகள் உருவாகும் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட ஒதுக்கீட்டு சட்டமூலத்தை பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்தார். 2026 முதல் பாடசாலை கல்வி தவணைகள் முறையாக நடைபெறும், பிரதமர் தெரிவிப்பு. இரண்டு புதிய மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்கள் ஜனாதிபதி முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்தனர். ஊவா மாகாணத்திற்கு பிரதம செயலாளர் நியமிக்கப்பட்டுள்ளார். புதிய ராணுவ தளபதி மற்றும் பாதுகாப்பு செயலாளர் சந்திப்பு. உள்நாட்டுச் செய்திகள். இஸ்லாம் மதத்தை அவமதித்த குற்றச்சாட்டில் பொதுபல சேனா அமைப்பின் செயலாளர் கலகுடாத்தே ஞானசார தேரருக்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் 9 மாத சிறை தண்டனையை விதித்துள்ளது. அத்துடன் 1500 ரூபாய் அபராதம் விதிப்பதாகவும் தீர்ப்பை அறிவித்து கொழும்பு மேலதிக நீதவான் பசன் அமரசேன உத்தரவிட்டார். 2016 ஆண்டு ஜூலை மாதம் 16ஆம் தேதியன்று கிருளப்பனையில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இஸ்லாம் ஒரு புற்றுநோய், அதை துடைத்தெறிய வேண்டும் என்ற கருத்தின் ஊடாக இன நல்லிணக்கத்தை மீறும் வகையில் செயற்பட்டதாக குற்றம் சாட்டி தண்டனை சட்டத்தின் பிரிவு 291 கீழ் ஞானசார தேரருக்கு எதிராக போலீசார் இந்த வழக்கை பதிவு செய்தனர். உலக சந்தையில் இலங்கையின் பங்கை புத்தாக்க வேலைத்திட்டத்தின் ஊடாக அடைய முடியும் என்றும், புதிய மாதிரிகள் மூலம் புதிய சந்தை வாய்ப்புகள் உருவாகும் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். ஆய்வு மற்றும் அபிவிருத்திக்கான வணிகமயமாக்கல் அணுகுமுறையை ஏற்படுத்துவதற்காக ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்விலேயே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதனை தெரிவித்தார். ஆய்வு மற்றும் அபிவிருத்தி வணிகமயமாக்கலுக்கான அணுகுமுறை ஏற்படுத்த NIRDC.gov.lk என்ற புதிய இணையதளம் இதன்போது அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்பத்துடன் இணைந்த ஆய்வு மற்றும் அபிவிருத்தி செயல்முறை மற்றும் பெறுமதிசேர் பொருட்கள் மற்றும் சேவை உற்பத்தி என்பன நாட்டின் பொருளாதாரத்தை எழுச்சி பெற செய்து ஒட்டுமொத்த மனித மற்றும் சமூக வளர்ச்சிக்கும் பங்களிப்பு செய்யும். நாட்டின் புத்தாக்க திறன் கொண்டவர்கள் கிராமிய அளவில் உருவெடுத்தாலும் அவர்களின் யோசனைகள் மற்றும் ஆக்கங்களை உள்வாங்க அல்லது அவர்களுக்கு தேவையான உட்கட்டமைப்பு வசதிகள் குறைந்த அளவிலேயே வழங்கப்பட்டன. இந்த மனித வளத்திற்கு சுதந்திரமாக சிந்திக்க தேவையான சூழலை உருவாக்குவதன் மூலம் நாட்டை அபிவிருத்தி பாதையில் கொண்டு செல்ல முடியும் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். 2026 ஆண்டின் ஆரம்பத்திலிருந்து வழமையான ஒழுங்கில் பரீட்சைகளை நடத்துவதற்கும் பாடசாலை தவணைகளை வழமை போன்று நடத்துவதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்தார். ஜனவரி 8ஆம் தேதி பாராளுமன்ற அமர்வில் எழுப்பப்பட்ட கேள்வியொன்றிற்கு பதிலளிக்கும் போதே பிரதமர் இதனை குறிப்பிட்டார். இங்கு மேலும் கருத்து தெரிவித்த பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய 2026 ஆண்டு ஆரம்பத்திலிருந்து இலங்கை பரீட்சை திணைக்களத்தினால் நடத்தப்படும் பரீட்சைகள் திட்டம் முன்பு போல வழமைக்கு திரும்பும் என்பதை சபைக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். 2020 ஆண்டு கோவிட்-19 தொற்று நோய் நிலைமை, 2021 மற்றும் 2022 ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி, சமூக நெருக்கடி மற்றும் எரிபொருள் பற்றாக்குறை காரணமாக பாடசாலை தவணை காலங்கள் அந்தந்த தவணைகளை தாண்டிவிட்டிருந்த போதிலும் 2025 ஆண்டு கல்வி ஆண்டில் 181 நாட்கள் பாடத்திட்டத்தை பூரணப்படுத்துவதற்கு போதுமான கால அவகாசம் அளித்து 2025 டிசம்பரில் பாடசாலை தவணையை முடிக்க திட்டமிட்ட 2025 டிசம்பரில் பாடசாலை தவணையை
கடமையை முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதன்படி எதிர்காலத்தில் பாடசாலை காலத்தை வளமை போன்று பேண முடியும் என பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்தார். அனைத்து பிள்ளைகளுக்கும் 13 ஆண்டுகள் தொடரான கல்வியை வழங்குவதே அரசின் நோக்கமாகும் என்றும் புதிய கல்வி சீர்திருத்தங்கள் மூலம் மனிதவள அபிவிருத்தி, கல்வி முறையில் கட்டமைப்பு ரீதியான மாற்றங்கள் மற்றும் மேற்கொள்ளப்பட வேண்டிய பாடத்திட்ட சீர்திருத்தங்கள் மூலம் பாடசாலை முறையை புதிய அபிவிருத்தி வேலை திட்டத்திற்குள் கொண்டுவர எண்ணுகிறோம். இதன்போது புதிய பாடத்திட்டங்களுக்கு ஆசிரியர்களை தயார்படுத்தல், ஆசிரியர்களுக்கான முறையான பயிற்சி மற்றும் திறன் விருத்தி ஆகியவற்றின் மூலம் கல்வித்துறையில் மனித வளத்தை மேம்படுத்த எதிர்பார்ப்பதாக பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்தார். 2 புதிய மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்கள் இன்று காலை ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்தனர். அதன்படி சட்டத்தரணி KMS திசாநாயக்க மற்றும் சட்டத்தரணி RP எட்டியாராச்சி ஆகியோர் ஜனாதிபதி முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டனர். இந்நிகழ்வில் ஜனாதிபதி செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாநாயக்கவும் கலந்து கொண்டார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் ஊவா மாகாண பிரதம செயலாளராக ML கம்மம்பில நியமிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பான நியமன கடிதத்தை ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாநாயக்க இன்று காலை ஜனாதிபதி செயலகத்தில் வைத்து அவருக்கு வழங்கினார். புதிய ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் லசந்த ராட்ரிகோ மற்றும் பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற ஏர்வைஸ் மார்ஷல் சம்பத் தூயகொந்தா ஆகியோருக்கு இடையே சந்திப்பொன்று பாதுகாப்பு அமைச்சில் இடம்பெற்றுள்ளது. புதிய நியமனம் தொடர்பில் பாதுகாப்பு செயலாளர் ராணுவ தளபதிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்ததாக பாதுகாப்பு அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. அத்துடன் புதிய ராணுவ தளபதியின் தலைமைத்துவத்தின் கீழ் ராணுவத்தை தொடர்ச்சியான சிறந்த நிலைக்கு கொண்டு செல்வார் என பாதுகாப்பு செயலாளர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். பேருந்துகளில் உள்ள தேவையற்ற மேலதிக உபகரணங்களை அகற்றுவதற்கு தனியார் பேருந்து உரிமையாளர்களுக்கு 3 மாத கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தினருக்கும் பதில் போலீஸ் மா அதிபருக்கும் இடையில் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலின் போது மேற்படி இணக்கப்பாட்டுக்கு வந்துள்ளதாக தெரிய வருகிறது. அதன்படி பொது போக்குவரத்து பேருந்துகள் மற்றும் உல்லாச பயணங்களுக்கு பயன்படுத்தப்படும் பேருந்துகளை நவீனமயமாக்க 22 நிபந்தனைகள் மற்றும் 15 நிபந்தனைகளின் முச்சக்கர வண்டிகளை நிறுவுதல் மற்றும் அலங்கரிப்பதற்கு மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் அனுமதி வழங்கியுள்ளது. மேலும் சில அலங்காரங்களுக்கு மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்திற்கு கட்டணம் செலுத்த வேண்டும் எனவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பில் கையெழுத்து போராட்டம் ஒன்று இடம்பெற்றது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளையும் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு சமூகமயப்படுத்தப்பட்ட பின்னர் நீதிமன்றத்தினால் விடுதலை செய்யப்பட்ட பின்பும் மீண்டும் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள போராளிகளையும் புதிய அரசாங்கம் விடுவிக்க வேண்டும் என வலியுறுத்தி கையெழுத்து போராட்டம் இடம்பெற்றது. குறித்த கையெழுத்து போராட்டத்தில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சி சிவமோகன், கரைச்சி பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் ச ஜீவராஜா, வர்த்தக சங்க தலைவர் த நவநீதன், கலைஞர் மாணிக்கம் ஜெகன், போராளிகள் நலன்புரி சங்கத்தினர், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள், பொதுமக்கள், வர்த்தக சங்கத்தினர், பாடசாலை மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டு கையெழுத்திட்டனர். யாழ் நகரில் இளைஞர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியவர்களில் தேடப்பட்டு வந்த பிரதான சந்தேக நபர்கள் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். தலைமறைவாக இருந்த குறித்த நபர்கள் யாழ் நகரில் நடமாடுவதாக யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. யாழ் நகரில் புத்தாண்டுக்கு முன்தினம் இரவு வேளை ஒன்று கூடிய இளைஞர்கள் குழுவினர் முச்சக்கர வண்டியில் சாகசம் காட்டியதுடன் இளைஞர் ஒருவரை கடுமையாக தாக்கியிருந்தனர். இது தொடர்பிலான காணொலி சமூக வலைதளங்களில் வைரலானது. இந்நிலையில் கடந்த வியாழக்கிழமை சந்தேகத்தின் அடிப்படையில் 4 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதுடன் 2 முச்சக்கர வண்டிகளும் கைப்பற்றப்பட்டது. கைதான 3வரையும் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த யாழ்ப்பாணம் போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர்.
புத்த சாசன சமய கலாசார அலுவலர்கள் அமைச்சின் கீழ் இயங்கும் இலங்கை கலைமன்றத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை புத்த சாசன மத மற்றும் கலாசார அலுவலர்கள் அமைச்சர் கலாநிதி இனிதும சுனில் செனவி நேற்று காலை நியமித்துள்ளார். பத்திரமுள்ள செத்சிரிப்பாய அமைச்சு வளாகத்தில் இது இடம்பெற்றது. இலங்கை கலைமன்றத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர் சபை தலைவர் திரு கீர்த்தி வெலிசரகே, உறுப்பினர்களாக கலாநிதி சசங்க பெரேரா, கலாநிதி சுனில் விஜய் சிறிவர்தன, நாடக கலைஞர் திருமதி ருவந்திடி சிகேரா, பேராசிரியர் எஸ் மௌனகுரு ஆகியோர் இலங்கை கலைமன்றத்தின் உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்பட்டனர். சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினத்தினை முன்னிட்டு போரதீவு பற்று பிரதேச செயலகத்தின் கலாசார மண்டபத்தில் விசேட நிகழ்ச்சியொன்று நடைபெற்றது. போரதீவு பற்று பிரதேச செயலகம் மற்றும் கதிரவன் மாற்றுத்திறனாளிகள் சங்கமும் இணைந்து லண்டன் வெல்தெஸ்ட்ரோ ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய அனுசரணையுடன் இந்த நிகழ்வு நடாத்தப்பட்டது. போரதீவு பற்று பிரதேச செயலகத்தின் பிரதேச செயலாளர் ரங்கநாதன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் போரதீவு பற்று எஸ் பகீரதன், அகிலன் பவுண்டேஷன் இலங்கைக்கான இணைப்பாளர் VR மகேந்திரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதன்போது விசேட தேவையுடையவர்களுக்கான நுழம்புகளை, சுய தொழிலுக்கான நிதி மற்றும் மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்கள் என 250 குடும்பங்களுக்கான உதவிகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வின் போது மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மாணவர்களின் பல்வேறு நிகழ்வுகளும் நடைபெற்றன. வருமான வரி குறைப்பு மற்றும் அரசாங்கத்திற்கு எதிராக அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினால் இன்று பிற்பகல் கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்தின் முன்பாக கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. கல்விக்கு 6% 2025 வரவு செலவு திட்டத்தில் இருந்து 3%, மகாபோல உதவித்தவணை 2025 வரவு செலவு திட்டத்திலிருந்து 10,000 ஒதுக்கீடு, பேராதனை முகாமைத்துவம் மற்றும் சப்ரகமுவ கணினி வளங்களை 2025 வரவு செலவு திட்டத்தில் இருந்து நிர்மாணித்தல், சப்ரகமுவ வடமேற்கு மொரட்டுவை ஊவா மருத்துவ இடங்களுக்கு பேராசிரியர் பிரிவுகளுக்கு ஒதுக்கீடு, வகுப்பு அறைகள், கழிவு அறைகள், மின்சாரம் மற்றும் தண்ணீர் பற்றாக்குறை போன்ற பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டம் இடம்பெற்றுள்ளது. புத்தள கதிர்காம பிரதான வீதியில் கனரக டிப்பர் வாகனம் ஒன்று உளவு இயந்திரம் ஒன்றுடன் மோதவிருந்த விபத்து கனரக டிப்பர் சாரதியின் சாதுரியத்தால் தடுக்கப்படும் காட்சி பின்னால் பயணித்த வாகனத்தின் முன் கேமராவில் பதிவாகியது. பொலன்னர்வு சோமாவதி வீதியில் நேற்று புதன்கிழமை இரவு இடம்பெற்ற விபத்தில் 9 மாத குழந்தை ஒன்று உயிரிழந்ததுடன் 6 பேர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். முச்சக்கர வண்டி ஒன்று எதிர்த்து செயல் பயணித்த கேப் வாகனத்துடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தின் போது 9 மாத குழந்தை ஒன்று உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மேலும் இந்த விபத்தில் 3, 5 மற்றும் 17 வயதுடைய 3 சிறார்களும், 26 மற்றும் 47 வயதுடைய 2 பெண்களும், 56 வயதுடைய முச்சக்கர வண்டி சாரதியுமே காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்கள் புலனர்வ பொது வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். வெளிநாட்டு செய்திகள். லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் உள்ள 5 முக்கிய பகுதிகளில் பெரும் காட்டுத்தீ ஏற்பட்டுள்ளது. மக்களுக்கு அபாயம் ஏற்படும் வகையில் இந்த காட்டுத்தீ பரவியுள்ளது என்று லாஸ் ஏஞ்சல்ஸ் தீயணைப்புத்துறை அறிவித்துள்ளது. மேலும் பொதுமக்கள் அனைவரும் ஹாலிவுட் ஹில்ஸ் உட்பட பல முக்கியமான பகுதிகளில் இருந்து உடனடியாக வெளியேற வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 1,30,000 பேர் ஏற்கனவே அந்த பகுதிகளில் இருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர். ஹாலிவுட் நட்சத்திரங்கள் அதிகமாக வசித்து வரும் பகுதிகளில் தீ பரவி வருகின்ற சூழல் காரணமாக பிரபலங்கள் பலரும் தங்களின் சொந்த வீடுகளை இழந்துள்ளனர். அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி ஜிம்மி கார்ட்டரின் பூத உடல் அந்நாட்டு நாடாளுமன்ற கட்டடத்தில் வைக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் 39வது அதிபரான ஜிம்மி கார்ட்டர் 1977 ஆண்டிலிருந்து 1981 ஆண்டு வரை அந்த பொறுப்பில் இருந்தார். ஜிம்மி கார்ட்டர் 100வது வயதில் சென்ற மாதம் 29ஆம் தேதி காலமானார். அவருடைய பூத உடல் பேழை அமெரிக்க நாடாளுமன்ற கட்டடத்தில் வைக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஜிம்மி கார்ட்டரின் உடலுக்கு இறுதி மரியாதை செலுத்தி வருகின்றனர். நல்லடக்கத்திற்காக ஜிம்மி கார்ட்டரின் பூத உடல் மீண்டும் ஜார்ஜியா எடுத்து செல்லப்படுவதற்கு முன் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் புகழஞ்சலி உரை நிகழ்த்த உள்ளார்.
ஆந்திர மாநிலம் திருப்பதியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி தமிழகத்தைச் சேர்ந்த 2 உட்பட 6 பேர் உயிரிழந்தனர். இதில் 30க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இச்சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். ஆந்திராவில் திருப்பதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற திருமலையில் உள்ள ஏழுமலையான் கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு வைகுண்ட துவார தரிசனத்துக்காக இலவச டோக்கன் விநியோகிக்கப்படும் என திருமலை திருப்பதி தேவஸ்தான நிர்வாகம் அறிவித்திருந்தது. அங்கு ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 6 பேர் உயிரிழந்தனர். சுமார் 30க்கும் மேற்பட்டோருக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளது. அவர்கள் திருப்பதியில் உள்ள அரச மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.